அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12வது இறை வார்த்தை. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையிலே திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிற நாம் சாதாரண உடை அணிந்து செல்ல மாட்டோம். மாறாக திருமண நிகழ்ச்சியில், திருமண விருந்தில் பங்கு கொள்ள போகிற நாம் மிக சிறந்த விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்துதான் செல்வது வழக்கம். அதே போல் விண்ணக ராஜ்யத்தின் திருமண விருந்தில் கலந்து கொள்வதற்கென்று ஒரு ஆடை இருப்பதாகவும், அந்த ஆடை அணிந்த மனிதர்கள் தான் விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெற முடியும் என்றும், அந்த ஆடை அணியாத மனிதர்கள் விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெற முடியாது என்றும் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெற வேண்டும் என்றால், விண்ணக ராஜ்யத்தில் அந்த ஆண்டவர் பிரசன்னத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் அணிய வேண்டிய ஆடை என்ன? விண்ணக ராஜ்யத்தில் வெண்மை நிற ஆடை அணிந்த மனிதர்கள் ஆண்டவரின் பிரசன்னத்தில் இருந்ததாக திரு வெளிப்பாடு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. விண்ணக ராஜ்யத்திலே வெண்மை நிற ஆடை அணிந்த மனிதர்கள் ஆண்டவரோடு உலா வந்ததாக திரு வெளிப்பாடு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த வெண்மை நிறம் பரிசுத்தத்தை, தூய்மையை குறிப்பதாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் வருகைக்காக நாம் ஆயத்தமான நிலையில் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெற தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருந்து நாம் வெண்மை நிற ஆடை அணிந்தவர்களாய் அந்த விண்ணக ராஜ்யத்தின் விருந்திலே பங்கு பெறுவோம். மாறாக இந்த உலகிலே பரிசுத்தமில்லாத பாவ வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் வருகைக்காக நாம் ஆயத்தமற்ற நிலையில் வாழ்வோம் என்று சொன்னால், விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெறும் தகுதியை இழந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெற நாம் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டோம். மாறாக புறம்பே உள்ள இருளில் தள்ளப்பட்டு அங்கு நித்தியத்திற்கும் துன்பத்தை சந்திப்போம் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாம் இந்த உலகிலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவர் வருகைக்காக நம்மையே நாம் ஆயத்தம் செய்வோம். அப்பொழுது விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெற தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக நாம் இருப்பதால் அந்த விண்ணக ராஜ்யத்திலே வெண்மை நிற ஆடை அணிந்து விண்ணக ராஜ்யத்தின் திருமண விருந்திலே நாம் பங்கு பெறுவோம். எனவே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவர் வருகைக்காக நம்மை ஆயத்தம் செய்வோம். அப்பொழுது விண்ணக விருந்திலே பங்கு பெற தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருந்து வெண்மை நிற ஆடை அணிந்தவர்களாய் விண்ணக ராஜ்யத்தின் திருமண விருந்தில் நாம் பங்கு பெற்று மகிழ்ந்திருப்போம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் வெண்மை நிற ஆடை அணிந்தவர்களாய் விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெற வேண்டும் என்றால் நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் வருகைக்காக எங்களையே நாங்கள் ஆயத்தம் செய்து வாழும் போதும் அப்பா, இந்த உலகிலும் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த உலக வாழ்வின் முடிவில் விண்ணக ராஜ்யத்தின் திருமண விருந்திலும் நாங்கள் பங்கு பெற்று மகிழ்ந்திருக்கும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும்
தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.